ஓம் நமோ நாராயணாய. மாயஜால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். ஓம் ஐயும் சம்பு பத்திரகாளி நமக. நீண்ட காலமாக நான் வீடியோ போடவே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய வீடியோ போட்டுட்டேன் சேனலில், அதனால் ஒரு பிரேக் விட்டேன். இருந்தாலும் சரி, இப்போ ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தற்காலத்தில் வாழ்க்கை அப்படிங்கிறது நிதி, ஃபைனான்ஸு, பணத்தை சார்ந்து இருக்கிறது. பணம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். பணம் இல்லைன்னா அந்த உலகத்தில் உலகமே அவனுக்கு இல்லைன்ட்டார். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அருள் செத்தக்கப்புறம் அது பார்த்துக்கலாம். முதல்ல வாழ்க்கையில் நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருக்குன்னா கூட நல்ல வருமானத்தோடு நம்ம பணம் சம்பாரிச்சா தான் இருக்க முடியும் நல்ல வீட்டில். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா சித்தர்களுக்கெல்லாம் பொதுவாக அவங்களுக்கு பெருசாக ஆசை கிடையாது. இருந்தாலும் மனிதர்கள் படும் கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு சித்தர்கள்லாம் சில மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மந்திரம் சொல்லி வணங்கிட்டு வாங்க. அவங்களுக்கு அது சித்தர்கள் சிவபெருமானிடமே வேண்டி பெற்ற அந்த மந்திரம். அது எல்லாருக்குமே இந்த மந்திரம் கண்ணில் பட்டு எல்லாருக்குமே அந்த மந்திரம் சொல்லி நல்லபடியாக வர முடியுமானா அது ஆகாது. சரிங்களா? ஏதோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா? மந்திரம் இதுதான். ஓம் சர்வச்சர நமச்சிவாய. நல்லா கேட்டுங்க. ஓம் சர்வச்சர நமச்சிவாய. இந்த மந்திரத்தை சொல்லி கும்பிட்டுவாங்க. டெய்லி 108 தடவை காலையில் 5 ஒரு வேலைக்கு கொளுத்தி சிவன் பார்வதி ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு ஃபைனான்சியலாக, அதாவது பொருளாதார பணம் காசு அந்த மாதிரி ரீதியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அது கூடிய விரைவில் கிடைக்கும். ஒரு வருஷம் தொடர்ந்து கும்பிட்டுட்டு வாங்க. அதுதான் சோதனையாக உங்களுக்கு. அந்த கஷ்டமாக கும்பிட்டுட்டே வாங்க. திடீர்னு சலிப்பு வந்துடக்கூடாது. ஆமாப்பா இவ்வளோ நாள் சொல்லிட்டு வந்தால் என்னாச்சு அப்படின்னு அல்லாமல் கும்பிட்டுவாங்க. நான் அனுபவத்தில் தான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன்னா நான் ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் அடித்து சொல்கிறேன்னா நான் அனுபவத்தில் அது மாதிரி கும்பிட்டு நான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டேன். பெருசாக உள்ளனா கூட எனக்கு தேவை ஏற்படும் பொழுது எனக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் நிறைய கிடச்சிது அப்படின்னு வச்சிங்களேன். அதுபோல் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல் குபேர பகவானுக்கு வணங்கிட்டு வாங்க. அறிவோம் குபேர பகவானே நமக, அறிவோம் குபேர பகவானே நமகன்னு சொல்லிட்டு வாங்க. அதுபோல் ஓம் சர்வச்சர நமச்சிவாயா அந்த மந்திரமும் சொல்லிட்டு வாங்க. விளக்கு பத்தியெல்லாம் கொளுத்தி வச்சு கொஞ்சம் கல்கண்டு வாங்கி வச்சு அதை ஒரு சின்ன தட்டில் வச்சு கும்பிடுவாங்க. பத்தி விளக்கும் கண்டிப்பாக தூப தீபம். அதை ஒவ்வொரு வீடியோனையும் நான் சொல்லுவேன். ஒரு துவைச்ச துணியெலாம் அல்லது துவைச்ச போர்வை அது மாதிரி வச்சு கும்பிட்டுட்டு வாங்க. டெய்லி உங்களால் முடிஞ்ச ஃபஸ்ட் நாள் 108 தடவையும் அடுத்த நாள்லேருந்து 21 டைமாவது சொல்லி கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். முக்கியமாக ஒரு கண்டிப்பாக சொல்கிற மந்திரத்தெல்லாம் எழுதி வச்சுங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன். சித்ரகுப்தர் அவர் தான் நம்மளுடைய தலையெழுத்து கணக்கை பார்த்து நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணுங்கிறத நிர்ணயிக்கிறவர். சரிங்களா? பிரம்மதேவன் எழுதியதை இவர் செயல்படுத்துகிறவர். அவரையும் வணங்கிட்டு வாங்க. அவர் பார்வதி வரைஞ்ச ஒரு சித்திரம், அழகான சித்திரம். அதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது உயிரோடு இருந்தால் எப்படி இருக்கணும்னா சிவபெருமானும் அதுக்கு உயிர் கொடுத்தார். சிவன் பார்வதியின் மகன் தான் சித்திரகுப்தன் அப்படின்னு கூட அப்படி சொல்லலாம். ஏன்னா அவங்களால தான் உருவாக்கப்பட்டார் அந்த மந்திரம். ஓம் சித்திரகுப்த தேவாய நமக, இல்லை அறிவோம் சித்திரகுப்த தேவாய நமக, அறிவோம் சித்திரகுப்த தேவாய நமக, அப்படியே 21 தடவை சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக தொடர்ந்து சொல்ல அது அவரை போய் ரீச் ஆகும். அவர் வருவார். உங்களுக்கு பார்த்துட்டு ஏதோ ஒரு செய்வார், சின்ன மாற்றம் செய்வார் வாழ்க்கையில். சரிங்களா? உங்களுக்கான ஒரு புண்ணிய கணக்கு அதிகமாகிற மாதிரி சில செயல்கள் செய்ய வைப்பார். அதுபோல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அந்த 3 நான் மந்திரம் சொன்னதெல்லாம் நீங்கள் அப்படியே எழுதி வச்சுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. சொல்லி கும்பிடுவாங்க. கும்பிடும்போது எனக்கு என்னுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும், என்னுடைய பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு வேண்டிங்க. சரிங்களா? இப்போ நான் போட்டுக்க வீடியோ ஒன்லி பண பிரச்சனை சரியாகிறதுக்காக மட்டும்தான். சரிங்களா? பண கஷ்டம் யாருக்கு இருக்குதோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மந்திரங்களை சொல்லி கும்பிட்டுவாங்க. நல்லதே நடக்கும், விரைவில் நடக்கும். சரிங்களா? நான் அனுபவத்தை சொல்கிறேன். இல்லை சில மந்திரங்கள்லாம் நான் அனுபவ ரீதியாக மந்திரங்கள் மட்டும் சொல்லுவேன். இது என்னுடைய சொந்த அனுபவம்னு சொன்னது கிடையாது. சரிங்களா? ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுனா நீங்கள் ஃபோனில் ஷேர் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க நல்லா 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். அவங்க நல்லா இருக்கட்டும். சரிங்களா? கஷ்டப்படுறவங்க குடும்பத்தர்கள் கஷ்டப்படுறது எனக்கு மனசு தாங்காது. ஏன்னா நானே பிள்ளைங்கள்லாம் வச்சுட்டு கஷ்டப்பட்டோம் ஒரு காலத்தில். ரொம்ப அந்த நேரத்திலலாம் எனக்கு இது மாதிரி வாய்ப்பு இல்லை. ஓகே, மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர். ஓம் ஐயும் சம்பம் பத்திரகாளி நமக. அதுமாரி என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் போய் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். 8056994482. நீங்கள் ஏதோ டவுட் இருந்ததுன்னா சேனலில் போய் பார்த்துட்டு, முக்கியமாக என் வீடியோவில் டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க. என் வீடியோவில் அதுவும் வேறு என்னென்னமோ சம்மந்தம்லாம் கேட்காதீங்க.
ஓகேங்களா? ஓகே. பாய். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி. கிருஷ்ணன். பாய்.